நம்மளுக்கு எப்படி இரவு பகல் மாதிரி தேவர்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு நம்ம வச்சுக்கோம். அதே மாதிரி தேவர்களுக்கு மேலோகத்தில் இருக்கிற எல்லா சுவாமிக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அப்போ நம்ம வந்து நம்மளது ஒரு வருஷம், அவங்களுக்கு வந்து ஒரு நாள். இந்த ஒரு நாளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பகல் இரவுன்ற மாதிரி அவங்களுக்கு 6 மாதம் தட்சிணாயனம், உத்தராயணம். உத்தராயணம்ன்றது தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும், தை பொங்கல் ஆரம்பிச்சு. தட்சிணாயனன்றது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும். இது அவங்களுக்கு இரவு. அதாவது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இரவு, தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு பகல். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு டைம் வெடிகாலத்தால் 4-6 டைம் சொல்கிறீங்க பிரம்மம் பொறுத்தவரை. அந்த 30 நாளும் மார்கழி மாதம் 30 நாளும் 4-6 அவங்களுக்கு பிரம்மம் பொறுத்தோம். அதனால தான் அந்த மார்கழி மாதம் வெடிகாலையில் வந்து நம்ம கோவிலில் வந்து சேவிக்கணும். 6 மணிக்குள்ளே வந்து பாசுரங்கள்லாம் படிக்கணும் மார்கழி. இது பெருமாள் சுவாமி தேவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதம் பகலும் 6 மாதம் இரவு. இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்தா மாலை 6 மணிக்கு அவங்களுக்கு பிறந்துடுச்சு. இப்போ ஆடி மாதத்துலேருந்து இந்த 6 மணிக்கு பிறந்த உடனே இந்த ஆடி மாதம் அப்புறம் ஆவணி மாதம் 2ஆம் ஜாமம்னு சொல்கிறது அவங்க படுக்க போகிற டைம் இது. இது மாதிரி படுக்க போகும்போது அவங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் மறுபடியும் மறுநாள் எழுந்து அவங்க வேலை என்னன்னா தேவர்களுடைய வேலை, இந்த பூலோகத்தை காப்பாற்றுறது, பெருமாளுடைய வேலை, எல்லாரையும் பரிவாரம் பண்ணுறது. அது மாதிரி அவங்க தூங்கும் போது நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா தூங்கி எழுந்தால் தான் மறுநாள் வந்து நம்மளுக்கு நம்ம கோவிலில் போய் நம்ம பகவானை கேட்குற வரத்தெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு எல்லாருக்கும் அவங்க அனுகிரகம் பண்ணணும். அவங்க நிம்மதியாக போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இந்த பவித்ரோத்சவம். இந்த தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பவித்ரோத்சவத்துக்கும் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூரா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்ன பண்ணுறோம், ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஏசி ரூம் போய் தூங்கி எழுந்தோம்னா தான் மறுநாள் காலையில் நிம்மதியாக வேலைக்கு போய் மறுநாள் வேலையை பார்க்க முடியும். அது மாதிரி நம்மளுக்கு பெருமாளுக்கும் அப்படி தான். இந்த ராத்திரி பொழுது ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் இந்த பவித்ரோத்சவம்ன்றது பண்ணுறோம். ஆடி மாதம், ஆவணி மாதம். அது மாதிரி இந்த ராத்திரி பொழுது ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நல்ல திருமஞ்சனம், குளிர்ச்சியாக திருமஞ்சனம், வீதி புறப்பாடு, அதே மாதிரி யாகங்கள். இப்போது நைவேத்தியம் பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது நைவேத்தியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நைவேத்தியாமின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பகவானுக்கு காமிச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அந்த யாகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த யாகத்தில் நம்ம சாப்பிட்ற எல்லா பிரசாதத்தையும் போடுறோம். சாதம், அப்பம், வடை இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் வந்து அந்த அக்னி பகவான் மூலியமா பெருமாளே சாப்பிட்றது தான் ஐதீகம். இந்த அதனுடைய சத்தை என்ன பண்ணுறாருன்னா அக்னி பகவான் எடுத்துகிட்டு போய் அந்தந்த சுவாமி கிட்ட கொடுக்குறாரு. இப்போ இங்கே இந்த 2 நாளாக பண்ண யாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தேவதைகளுக்கும், எல்லா இந்த லோகத்தில் எவ்வளோ சுவாமி இருக்கோ அத்தனை சுவாமிக்கும் இங்கே யாகம் நடந்திருக்கு. 2 நாள் அத்தனை சுவாமிக்கும் திருப்தியாக ஆகாரத்தை கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த ஆகாரத்தை கொடுத்து அவங்க நிம்மதியாக போய் தூங்கி மறுநாள் வந்து எழுந்து நம்ம பூலோகத்தில் எல்லாருடைய பக்தர்களுடைய எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த பூஜை பண்ணுறோம். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் தான். அந்த பகவானுடைய அது மாதிரி மனசு நிம்மதியாக நைட்டு தூங்கி காத்தால எழுந்தோம்னா அவர் நிம்மதி அடையிறதா நம்மளுடைய சம்பிரதாயம். அதே மாதிரி நம்மளுடைய மனசத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் நீக்கி நம்மளுக்கும் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பான் பகவான். நம்ம மனசத்தையும் பவித்திரம்ன்றது சுத்தமானது, சுத்தப்படுத்துதல். அந்த பவித்திரம் பண்ணுறது நம்ம மனசையும் பவித்திரமாக்கும். மனசில் வந்து எந்த கஷ்டமோ எந்த ஒரு தீய சக்திகளோ தீய எண்ணமோ இல்லாத நம்மளுடைய மனசை நிம்மதியாக்கி பகவானிடத்திலேயே அந்த நம்ம மனசை செலுத்தி எந்த ஒரு இதுவும் இல்லாத நம்ம நித்தியமாக காத்தால வேலை செஞ்சுட்டு ராத்திரி போய் சாப்பிட்டுட்டு எந்த மனசில் எந்த கஷ்டமும் வருத்தம் இல்லாத சாப்பிட்டு தூங்கி எழுதுகிற மாதிரி நம்ம சந்தோஷத்தை கொடுப்பான் பகவான். அதுக்கு தான் இந்த பவித்ரோத்சவம் வந்து வருஷம் பண்ணுறது பகவான். அது பவித்திரமான என்னன்னா பட்டுன்றது என்னன்னு கேட்டால்
பட்டு எப்பயுமே சுத்தமானது. இப்போ இந்த நூலில் கட்டுற வேஷ்டி துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி கட்டிட்டீங்கன்னா மறுபடியும் நாளைக்கு அதை கட்ட முடியாது, துவச்சி தான் கட்டணும். ஆனால் பட்டுன்றது என்றைக்குமே சுத்தமாக இருக்கும். அதனால தான் பட்டுக்கு விசேஷம். அதை வந்து டெய்லியே வந்து அன்றைக்கி கட்டி பூஜை பண்ணிவிட்டு மடித்து வச்சுட்டு மறுநாள் அதே கட்டின்னு போது பூஜை பண்ணலாம். துவைக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது எப்பயுமே சுத்தமானது. அதை இன்னொரு பொருளால் சுத்தப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? பட்டு இதே அதே மற்ற நூல் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் கட்டினாலும் இன்றைக்கி இந்த இது கந்தையாலும் கசக்கி கட்டுன்ற மாதிரி மறுநாள் துவச்சி தான் கட்டணும். பட்டுக்கு அது மாதிரி கிடையாது. அதனால தான் அந்த பவித்திரமாக எப்பயுமே சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பட்டுனாலான பவித்திர மாலையை பெருமாளுக்கு சாத்தி எப்பயுமே அவன் மனசு சுத்தமாக தான் இருக்குது. நம்ம மனசையும் அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுனா என்ன, நம்ம மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் பிபி ஏறி போகும். பிபி ஏறினா தான் நமக்கு எல்லா வியாதியும் வருது. எல்லா கஷ்டத்தையும் அப்புறம் தான் ஒன்று ஒன்றா நமக்கு வர ஆரம்பிக்குது. எனக்கு அடிப்படையானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மனசு தான். மனசில் நிம்மதி இருந்தால் எப்பேற்பட்ட வியாதி வந்தால் கூட அது தன்னால் சரியாக போகும். அது மாதிரி நம்ம மனசு என்றைக்கும் நிம்மதியாக இருந்து நம்ம சந்தோஷமாக என்றைக்கும் இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை வந்து சேரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த பவித்திரம் நம்ம ஆலயத்தில் 30 வருஷமா 23 வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு வருது. இது மாதிரி எந்த கோயிலும் நடக்குது. ஏன்னா 23 வருஷம் ஒரு கோவிலில் பவித்திரோத்சவம் நடக்கிறதுன்றது தொடர்ந்து பெரிய விஷயம். இந்த 21 வருஷமாக இந்த பகவானுக்கு வந்து அவருக்கு நிம்மதியாக அவர் வந்து நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணி அவருடைய கலப்பை தீர்ற மாதிரி இந்த பூஜைகள் வந்து 23 வருஷமாக நம்ம கோவிலில் நடந்துருக்கு. அதனால் இந்த பவித்திரோத்சவம் முடிஞ்சு இந்த பிரோஷனை பண்ணி எல்லாரும் தீர்த்தம் எடுத்துட்டோம்னா பகவானுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து இந்த பவித்திரோத்சவத்தில் கலந்துனா நம்ம மனசு நிம்மதி கிடைக்கும். அது தனிப்பட்ட முறையில் எல்லாருமே உணரலாம். இந்த பகவான் நம்மளுக்கு உணர்த்துவார். அதனால் இப்போது இந்த கும்பம் புறப்பட்டு பெருமாளுக்கு வந்து புரோட்சணம் ஆனவுடனே அந்த பவித்திரமான எல்லாருக்கும் கொடுப்பீங்க. அந்த பவித்திரமாலையை ஒன்று வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு போட்டு பூஜை பண்ணலாம். இல்லை நம்ம பூஜை பண்ணும்போது இது மாதிரி கழுத்தில் போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சவுடனே அந்த பவித்திரமாலையை கைட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வரும். அதான் அந்த பவித்திர மாலையினுடைய ஒரு பெரிய மகத்துவம். அதை வந்து எங்கேயோ எடுத்து போய் வைக்கிறத விட நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம கழுத்தில் போட்டுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரட்சை இந்த தீர்த்தம் எல்லாமே வந்து நம்மளுடைய மனசையும் நம்ம ஆத்மாவையும் நம்ம சரீரத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ பூஜைகள். இது நம்ம இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பம் புறப்பட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரோட்சணை நடக்கும். புரோட்சணை நடந்து பெருமாளுக்கு இந்த சாந்தியத்தை கொடுக்கறது, பெருமாளுக்கு ஆவாகனம் பண்ணி இன்னும் அந்த பெருமாளுடைய சக்தியை மேலும் கூட்டுறது. ஏன்னா பெருமாளுடைய சக்தி குறைஞ்சிருமா. நம்ம போய் சேவைக்கு தான் நம்ம கஷ்டத்தெல்லாம் பகவான்கிட்ட சொல்ல நம்மளுக்காக அந்த கஷ்டத்தை அவர் காதில் வாங்கி அவர் கஷ்டப்படும் போது அவருடைய சக்தி குறையும். அதாவது